வாஸ்து கரெக்டாக இருந்தாலும் வாஸ்துவோட சிலை. நமக்கு இருந்த ஒரே எவிடன்ஸ் இந்த ஸ்பந்தனா தான். இப்ப அவளும் இல்ல. இதுதான் ஆக்சுவலா சூப்பரா இருக்கு. மண்டையை பிச்சுக்கலாம் போல இருக்குமே. Clearly shows you are schizophrenic and you are hallucinate. Maybe நீங்க போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டரோட செகண்ட் ஸ்டேஜில் இருக்கீங்க. பட் எனக்கே இப்படி? வாட்ஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ்? ஐ மீன், எனக்கே இந்த மாதிரிலாம் நடக்குது? வேற என்னவா இருக்கும்? எல்லாம் உங்க வேலை தான் காரணம். உங்களுக்கே தெரியாம உங்க வேலையால மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்க தான் சைக்கோ, நீங்க தான் கொலைகாரன். லுக், உங்க பிரெக்னன்ட் ஒய்ஃபையோ உங்க உலகத்தையும் மறந்துட்டு உங்க கேஸ் தான் உலகம்னு நினைச்சீங்கன்னா இப்படிதான் ஆகும். பட் I'm very much focused on my work. திரிவிக்ரம், டோன்ட் டேக் மீ ராங். ஐ திங்க் நீங்க ரிசைன் பண்றது நல்லது. அப்படி இல்லனா உங்க நிலைமை மோசமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Bullshit, Manohar. Nothing like that. லுக், உங்க கண்டிஷன் இப்போ கடைசி கட்டத்தில் இருக்கு. யூ மே கோ லுனாட்டிக் அண்ட் ஹிண்டர் யுவர் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். மனோகர், எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா? அதே ப்ராப்ளமால இந்த கேஸுக்கு நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன். யூ கீப் வாட்சிங். லுக் மனோகர், basically I want a medical certificate telling that I have no stress. I mean zero stress. உங்க கையால அதை கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. If you can give that to me, அது எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். I know what to do. அண்ணா, வேலை முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. இன்னொரு வீட்ல பாத்திரம் தேய்க்கிற வேலை இருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. ஆனா இப்ப நீங்க மெதுவா நிதானமா வா. ஆமா மீனா, புது வேலைக்காரங்களை வர சொல்லியிருந்தல, did you do a background check? நல்லா விசாரிச்சியா? எப்ப பார்த்தாலும் இப்படிதான். உங்களோட போலீஸ் புத்தி இப்படிதான் இருக்குமா? I'm sorry. சரி, நீங்க போன உடனே கால் பண்ணுங்க. Okay, bye. நான் சரியா படிக்கவே இல்லை. நீயாவது நல்லா படிமா. சரிம்மா. லக்ஷயா, அம்மா, உன் டேலண்ட் சர்ச் ப்ரோக்ராமுக்கு 500 ரூபாய் வேணும்னு கேட்டிருந்தில்ல? ஒரு நிமிஷம். இந்தா, பத்திரமா கொண்டு போய் மிஸ் கிட்ட கொடுக்கணும். சரியா? கவனமா வச்சுக்கோ. நீ நல்லா படிக்கணும். அம்மா லக்ஷா. அண்ணா வாங்கண்ணா, உட்காருங்க. அண்ணா அது வந்து ஒரு நிமிஷம். அண்ணா, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை பொண்ணோட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக எடுத்துட்டேண்ணா. நான் அடுத்த மாதம் கொடுத்துட்றேண்ணா. சரிம்மா. குஷாந்த் சார். ஃபாரன்சிக் ரிலேட்டா இருக்க ரிப்போர்ட் எல்லாம் எஸ் சார். நாளைக்கு டேபிள் மேலே இருக்கணும். எஸ் சார். அப்புறம் அண்ணா சார். ஏய், இங்க வா. சார் வணக்கம்.
இந்நேரத்துக்கு எங்கே போயிட்டு வர? ஸ்கூல் பசங்க கிட்ட ஃபீஸ் கலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் சார். நீ என்ன வேலை பார்க்குற? செயின்ட் ஆண்டனி பப்ளிக் ஸ்கூலில் டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். உன்னோட ஐடியா காட்டு. இந்தாங்க சார். ம், கிளம்பு. ஏய், இங்க வா, இங்க வா. நீ எந்த ஸ்கூல்னு சொன்ன? செயின்ட் ஆண்டனி பப்ளிக் ஸ்கூல் சார். அங்கே தான் வேலை பார்க்குறியா? ஆமாம் சார். வீடு எங்க? இங்கே தான் சார், பக்கத்தில். ம். ஏய், எனக்காக பக்காவா ஸ்கெட்ச் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஸ்வந்தனா புருஷன் செத்ததுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்கும் உறவு ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ தான் அந்த மினிஸ்டர் எனக்கு பழக்கமானார். நானும் மினிஸ்டரும் எவ்வளோ க்ளோஸாக இருந்தோன்னா எங்கள் 2 பேரோட ஃபைனான்ஷியல் நீட்ஸை மினிஸ்டரோட பொண்ணு வேதா தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆனால் அதுக்குள்ளே அவளை கொலை பண்ணிட்டாங்க. என்னது இவர் தூங்கிட்டாரு? மேம் மேம் சார், ஏஜென்ட். என்ன சொல்லி முடிச்சிட்டியா? ஆ சரி, நீ இப்போ கிளம்பு. சார், எவ்வளோ கஷ்டப்பட்டு. என்ன சார், இவனை ரிலீஸ் பண்றதுக்காகவா நம்ம கஷ்டப்பட்டு பிடிச்சோம்? இவனால என்ன லீட் கிடைச்சது? வீடு கிடைக்கிறதுக்காக தான் அவனை அனுப்பி வச்சேன். ஆனால் நீ அவனை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோவா? ஆனா நம்ம யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை ஃபாலோ பண்ணா அவனுக்கு டவுட் வராதா? டவுட் வர்றதுக்காக தான் உன்னை ஃபாலோவே பண்ண சொல்கிறேன். இந்த ஆளை என்னால் புரிஞ்சிக்கவே முடிய மாட்டேங்குது. எவிடன்ஸ் கையில் இருக்கும்போதே அசால்ட்டாக இருக்கான். இவனும் அந்த சைக்கோ மாதிரி தானா? இவனை நம்பிட்டு இருந்தா அவ்வளோதான். எனக்கு தான் அறிவே கிடையாது. இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மினிஸ்டர் சைபர் கிரைம்க்கு கொடுத்த மெமரி கார்டு ஃப்ரம் கோட மாத்தின மாதிரி தெரியுது. பட் we failed extract the content of that memory card. அப்படின்னா கே ரவி மினிஸ்டரோட பினாமியா? இன்ட்ரெஸ்டிங். உன்னோட அப்பான்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னோட அம்மா அவன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தாங்க. ஆனால் சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. சிக்கன் பிடிக்குமா, இட்லி பிடிக்குமா? சிக்கன். வேதா பிடிக்குமா, ஸ்பந்தனா பிடிக்குமா? வேதா. அடே உன்னை நான் என்ன ஹிப்னடைசேஷனை பண்ணிட்டு இருக்கேன். ஸ்பந்தனா இந்த கேஸோட மேஜர் லீட். அவள் இருந்திருந்தான்னா இந்நேரத்துக்கு உங்கள் பொண்ணோட கேஸு சால்வ் ஆயிருக்கும். ஸ்பந்தனாவை கொன்னது கில்லர் இல்லை, இவன் கெமிஸ்ட் ரவி. கொலை பண்ணது என்னமோ நீ தான், ஆனால் பண்ண சொன்னது மினிஸ்டர். உன்னை பிடிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு முதுகெலும்பா இருக்க மினிஸ்டரை பிடிக்கணும்னு நினச்சோம். உன்னை பார்த்த உடனே உன்னோட ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உன்னை ஃபாலோ பண்ணி ஹியரிங் எய்டை ஆக்ட் பண்ணி உன்னை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டேன். கேரவனை டூலாக யூஸ் பண்ணி மினிஸ்டரை நான் தூக்கிட்டேன். இப்போ உனக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குமே தானியா? பெத்த பொண்ணியை நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? அந்த சைக்கோ கில்லருக்கும் இந்த கொலைகளுக்கும் என்ன சம்மந்தம்? இங்க பாருங்க ஆஃபீஸர், இது சைபர் கிரைம் கொடுத்த ஒரு மெமரி கார்டு. இதை டீபூட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே புரியும். அந்த மெமரி கார்டில் அப்படி என்ன இருக்கு? ஏன் உங்க கையால ஸ்பந்தனாவை கொன்னீங்க? ஏன் பண்ணீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்க பொண்ணு உங்க கூட இருந்ததை விட ஸ்பந்தனா கூட தான் அதிகமாக இருந்திருக்கா. தூ. முடிஞ்சுதா?
நீ எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டியா? என்ன சொன்ன? என் பொண்ணு மட்டும் இல்ல, பணக்கார பொண்ணுங்களோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அந்த ஃபைல்ல இருக்கு. அந்த சைக்கோவோட சோர்ஸ் என்னன்னு எங்க டிபார்ட்மெண்டாலேயே கண்டுபிடிக்க முடியல. நான் மட்டும் ஸ்பந்தனாவை கொலை பண்ணாம இருந்தேன் அப்படின்னா அந்த வீடியோ சோஷியல் மீடியாவுக்கு போயிரும்னு மிரட்டினா. அவன் என்ன பிளாக்மெயில் பண்ணான். அதுக்காக தான் நான் ஸ்பந்தனாவை கொலை பண்ணேன். இப்போ உனக்கு புரிஞ்சிருச்சா நான் எதுக்காக ஸ்பந்தனாவை கொலை பண்ண அப்படின்னு? உயிர் கூட மானமும் போயிடக்கூடாதுன்னு தான் இந்த விஷயத்தை நான் மூடி மறைச்சிட்டேன். ஒரு 5 நாளாவே வேதா ரொம்ப டென்ஷனாக இருந்தா. 6வது நாள் அவளை கொலை பண்ணிட்டாங்க. நீங்கள் செய்கிற விசாரணையில் எஸ்டி கார்டு மாட்டிடக்கூடாதுன்னு எங்கள் குடோன்லேருந்து கிளம்புன கார்கோவில் நான் வெளியே போகணுன்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே நீங்களே என்னை ட்ராக் பண்ணிட்டீங்க. நான் என்னோட பொண்ணை தாலாட்டி பாசம் கொடுத்து செல்லமா வளர்த்தேன். ஆனா அந்த பசங்களை நாம ஒரு 5 நாள் நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு முடியல. கமிஷனரா இருந்தாலும் சரி, பொலிட்டிஷியனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அந்த நிலைமை தான். இந்த விஷயம் லீக் அவுட் ஆச்சுன்னா ஓட் பேங்கிங்க்கு ப்ராப்ளம் வரும்னு நான் மூடி மறைச்சேன். ஆனா அதை நானே அனுபவிக்க வேண்டியதா போச்சு. எங்களோட நிலைமை இப்படி இருக்கும்போது ஏழைகளோட நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்கணும். 3 பிரச்சனை தான், ஆனா செத்து போயிடுறாங்க. விக்ரம் இம்ப்ளிமெண்ட் பண்ண டெக்னிக்கு பின்னாடி ஒரு பெரிய கிரைம் பிளே ஸ்ட்ராட்டஜியே இருக்கு. என்னது?